अस्सलाम वालेकुम. वालेकुम अस्सलाम கேக்குதானே? ரைட், ஓகே. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், 67 பேர் ஜாயின்ட் ஆயிருக்கீங்க. ரைட், ஓகே. நான் கண்டினியூ பண்ணுவேன். ரைட். ஸோ கம்ப்யூட்டர் வைரஸ் என்பது அடுத்த வாரத்தோட உங்களோட செமஸ்டர் காலம் முடியுது. ஸோ எனவே நமக்கு இருக்கிறதுன்னு ஒரு கிழமை தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிகிறதுக்கு. அதை முடியுமான வரைக்கும் 16ஆம் தேதி வரை உங்களோட சிலபஸை முடிக்கலாட்டி கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் 13ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் உங்களோட அடுத்த செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல வழமை போல நடந்து இன்ஷா அல்லாஹ் 16ஆம் தேதி உங்களோட செகண்ட் செமஸ்டர்கள் ஆன்லைன்ல ஆரம்பமாகும். முதலாவது செமஸ்டரில் நிறைவடைந்து செகண்ட் செமஸ்டரில் ஆரம்பமாகும். முதலாவது செமஸ்டர்ல விடுபட்ட விஷயங்கள் கூட அந்த இடைப்பட்ட காலத்திலேயோ அல்ல அதுக்கு பின்னரோ கூட பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா எக்ஸாம் வந்து எப்படியும் இயர் எண்ட் எக்ஸாமாக 2வது செமஸ்டரும் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நடைபெறும். அது அநேகமாக பிப்ரவரியோ மார்ச்சோ ஆகலாம். ஸோ எனவே அதுக்கிடையில நாம ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்கலாம். அந்த வகையில் அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது கிட்டத்தட்ட நம்முடைய கடைசி தலைப்பு கம்ப்யூட்டர் வைரஸ் என்பது. இதுக்கு பிறகு ஒரு தலைப்பு இருக்குது, எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது தகவல் தொழில்நுட்பத்தினுடைய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது நவீன விடயங்கள் சம்பந்தமாக நாம் ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அதோட இந்த செமஸ்டர் எல்லா ஹேண்ட் அவுட்ஸும் வந்து சிலபஸும் வந்து முடியுது. ஸோ அந்த வகையில கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படிங்கிறது இது வந்து இங்கிலீஷ்ல கேள்வியில் இருக்குன்னா கேட்கலாம். இருக்குதா? ரைட். ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல இருக்குது. நீங்க ஏன்னா இங்கிலீஷ்ல இதை தாரண்டா, இது தமிழ் விஷயங்களும் சிலது என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் உதாரணத்துக்கு நான் தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணின ஒரு நோட்ஸ் இருக்குது, நான் அதை ஷேர் பண்ணல. கணனி வைரஸ்கள் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அதிகமான நோட்ஸ்கள் அதிகமான தகவல் தொழில்நுட்ப விடயங்கள் ஆங்கில மொழியில தான் காணப்படுது. ஸோ அந்த வகையில ஆங்கிலத்துல இருந்து இந்த விடயங்களை மெதுவாக வாசிச்சு இதை விளங்கி கொள்ற ஒரு ஆற்றல் நீங்க மெல்ல மெல்ல வளர்த்து கொள்ளணும். அதுக்காக நான் கடைசியான இந்த டாபிக், அதாவது கடைசி அல்ல, இன்னொரு டாபிக் இருக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம். அந்த டாபிக்கோடு நம்மளோட செமஸ்டர் நிறைவு வரும், நம்மளோட சிலபஸும். இருந்தாலும் இதை கொஞ்சம் இங்கிலீஷ்ல நான் மெதுவாக அவங்களும் சொல்லித்தரேன், கொஞ்சம் பயிற்றுவிக்கிறதுக்காக. ஸோ எனவே கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கிடையில ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? சார் அப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ்ல எழுதணும்? இல்ல நான் இவ்வளவு ஹேண்ட் அவுட்டும் தமிழ்ல எனக்கு தந்திருக்கேன். இந்த ஒரே ஒரு ஹேண்ட் அவுட் மட்டும் இங்கிலீஷ்ல தந்திருக்கேன். ஏன்னு சொன்னால் இங்கிலீஷ்ல மெதுவாக நீங்க வாசிச்சு அறிவை வளர்த்து கொள்வதற்கு பழகணும். விளங்கிட்டு தானே? ரைட். உங்களுக்கு மீடியம் வந்து தமிழ் தான், நீங்க தமிழ்ல தான் விடாளிக்கணும் பரீட்சை. ஆங்கிலத்துல விடலுற அளவு பயப்பட தேவையில்லை நீங்க ஒருவரும். ரைட். இதனுடைய நோக்கம் வந்து உங்களை கொஞ்சம் இங்கிலீஷை வாசிச்சு தொழில்நுட்ப விஷயங்களை பழகிறதுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம், அவ்வளவுதான். சரிதானே? சோ அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? எதுவும் கேள்வி இருக்குதா? ஏதாவது சந்தேகங்கள் இது வரைக்கும் இருந்தால் அந்தந்த இடத்திலே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியா இருக்குதா கேள்விகள்? இல்ல சார். ரைட், ஓகே. சோ வைரஸினுடைய முழுமையான வடிவம் என்ன தெரியுமா? வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்டர் சீஜ் என்று சொல்லுவாங்க. வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்டர் சீஜ், அதாவது முக்கியமான
தகவல்கள் அல்லது முக்கியமான வளங்கள் ஒரு அச்சுறுத்தலின் பிடியில் காணப்படுவதைத்தான் வைரஸ் என்று சொல்றாங்க. ஸோ இதை நாம தமிழுக்கு வடிவமைக்க இயலா. வைரஸ்ங்கிறது VIRUS. ஸோ இதை நம்ம தமிழ்ல வையன்னாக்கு ரானாக்கு சென்னாக்குன்னு எல்லாம் இல்லை. அதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ ஆங்கிலத்துல சில விடயங்களை வாசிக்கிற நேரம் மிக தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். ஸோ அதனாலதான் இது நான் கொஞ்சம் நீங்க மெதுவாக இந்த ஆங்கிலத்துல வாசிச்சு விடயங்களை விளங்கி கொள்ளுங்க. ஏன்னால் ஆங்கிலம் மிக முக்கியம். ரைட்? நீங்க என்ன செய்யறதாலும் சரி, உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு விஷயத்தை விளங்கக்கூடிய ஆங்கில அறிவு இருக்கணும். அதுல நம்மளோட மாணவர்களுக்கு பரவலாக ஆங்கில அறிவு இருக்குது. நிறைய பேர் வந்து மதரசாவுல பாடசாலைகள்ல ஆங்கிலங்கள் படிச்சுட்டு வாரவங்க இருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்க இருக்கீங்க, சிங்கள இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்க இருக்கீங்க. ஸோ பலதரப்பட்ட ஆட்கள் இருக்கீங்க. அதால உங்களுக்கு அதை விளங்கிக் கொள்ள சிரமம் இல்லை. ஆனா ஒரு சாராருக்கு அது கொஞ்சம் சிரமம். அப்படியானவங்களுக்கு மெதுவாக நாம படிக்கலாம். ஸோ வைரஸினுடைய முழுமையான வடிவத்தை பார்த்தோம். வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்வீட். இப்போ வந்து அதனுடைய டெஃபினிஷனை பார்த்தால் இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். அதாவது கணினி ஒரு நிரல் தான். அது ஒரு ப்ரோக்ராமிங் தான். மனிதர்கள் உருவாக்குவது தான், மனிதர்கள் எழுதுவது தான். ரைட்? ஸோ அது வந்து which replicates itself and designed in such a way to damage your computer. என்ன சொல்லுது என்றால், தங்களை தாங்களே பெருப்பித்துக் கொண்டு, தங்களை தாங்களே இனவிருத்தம் செய்து கொண்டு நம்முடைய கணனிகளை தாக்குகின்ற கணனி நிரல்கள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ஸ்களை வைரஸ்கள் என்று சொல்றாங்க. ஸோ வைரஸ்கள் கொரோனாவும் ஒரு வைரஸ்ன்னு நாம சொல்றோம் மெடிக்கல் டெர்மினாலஜியில. ஸோ கொரோனா வைரஸ் ஏன் சொல்றோம் என்றால், அது வந்து ஒருவருக்கு வந்தால் அது அவர்ல இருந்து இன்னொருவருக்கு தாவக்கூடியது, அது பல்கி பெருகக்கூடியது, அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது போன்ற ஒரு விடயம் தான் கணனி அல்லது கணனி சார்ந்த டிவைஸ்களில் நடக்கின்ற போதும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். ரைட்? ஸோ கேன் ஸ்டீல் யுவர் இன்ஃபர்மேஷன். நம்முடைய தரவுகளை திருடக்கூடிய கிரெடிட் கார்டு நம்பரோ, பேங்க் டீடைல்ஸோ, ஃபேஸ்புக், ஜிமெயில் பாஸ்வேர்ட்களையோ சில வைரஸ்கள் திருடலாம். ஓ கேன் ப்ரொவைட் பெக்டோ அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ் டு த ஹேக்கர்ஸ். அல்லது பின் கதவால நம்முடைய தொழில்நுட்ப சாதனங்களுக்குள் அனுமதியற்ற விதத்தில் ஏனையவர்கள் நுழைவதற்கான ஒரு வாசலையும் இந்த கணனி வைரஸ்கள் திறந்து விடலாம் என்கிற விஷயத்தை வந்து நீங்க இதுல இருந்து விளங்கலாம். எனவே கம்ப்யூட்டர் வைரஸ் என்பது மனிதர்கள் உருவாக்குகின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அவங்க பல நோக்கங்களுக்காக உருவாக்குறாங்க. இது தன்னைத்தானே சுயமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆபத்து இந்த வைரஸ்கள்ல காணப்படும். ஒரு வைரஸ் நம்மளோட கணனிக்குள்ள நுழைந்தால் அது பல்கி பெருகி மில்லியன் கணக்கான வைரஸ்களாக மாற்றம் அடையும். ரைட்? சோ அதுதான் இங்க உள்ள முக்கியமான ஒரு விஷயம். Computer virus is an executable program. Depend on the nature of a virus, it may cause damage of your hard disk contents and or interfere normal operation of your computer. அது தன்மைக்கு ஏற்ப நடந்து கொள்ளும். அதாவது அது வந்து நம்முடைய ஹார்ட் டிஸ்கை டேமேஜ் பண்ணலாம், அல்லது நம்முடைய நாளாந்த கணனியுடைய நாளாந்த செயற்பாடுகளை கூட அது பாதிக்கலாம். ஸோ எப்படி ஒரு கணனிக்குள்ள வைரஸ் நுழைகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பிரசன்டேஷன்ல இருந்து 5 வகையான விடயங்களை நம்ம எடுக்கலாம். ஒன்று வந்து டொரண்ட் ஃபைல்ஸ். டொரண்ட் ஃபைலுங்கிறது வந்து நமக்கு அன்ஆத்தரைஸ்டாக நாம டவுன்லோட் பண்ணக்கூடிய திரைப்படங்கள், அன்ஆத்தரைஸ்டாக நாம டவுன்லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்கள், இவற்றின் மூலமாக பரவுகின்றன. அதுக்காக தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அப்படி பயன்படுத்துறதுக்கு டவுன்லோட் பண்ற நேரம் வைரஸ் நம்மை அறியாமலே அந்த ஃபைல்களுக்கூடாக வரலாம். இரண்டாவது, டவுன்லோடிங் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் அன்செக்யூர் வெப்சைட்ஸ். அதாவது அனுமதி அளிக்கப்படாத, அதிகாரம் அளிக்கப்படாத சில வெப்சைட்கள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணலாம். ரைட்? ஸோ எனவே நமக்கு தெரியாம சில வெப்சைட்களை நாம போறதை தவிர்த்து கொள்ளணும். அதுக்காக தான். ரைட்? சரிதானே? மூன்றாவது, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் ஹேவிங் an extension of .com.exe. .comங்கிறது வெப்சைட்டோடு சம்பந்தப்பட்ட ஃபைல்கள். .exe அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்களோடு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்கள். ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கொண்டால் அந்த சாஃப்ட்வேரை வந்து நாம டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு நாம பயன்படுத்துறது வந்து exe ஃபைல்னு சொல்லுவோம். ரைட்? exe ஃபைல். இந்த exe ஃபைல் என்பதுதான் இங்க சொல்லப்படுற விஷயம். ரைட்? இந்த exe ஃபைல்கள் வந்து வைரஸ்களினுடைய ஃபைல்களாக கூட காணப்படலாம். ரைட்? அடுத்தது வந்து
கிராக் ஃபைல் அண்ட் சீரியல் கீ ஜெனரேட்டர்ஸ். அதாவது அனுமதி அளிக்கப்படாத மென்பொருட்களை நாம டவுன்லோட் பண்ணியோ கிராக் பண்ணியோ அல்லது சீரியல் நம்பர்களை திருடியோ பயன்படுத்துகின்ற போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் கிராக் ஃபைல்ஸ் அண்ட் சீரியல் கீ ஜெனரேட்டர்ஸ். ஐந்தாவது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாத மின்னஞ்சல்கள், தெரியாதவர்களிடம் இருந்து வரக்கூடிய மின்னஞ்சல்கள், ஆபத்தான மின்னஞ்சல்கள் மூலமாகவோ அல்லது யூஎஸ்பி பென் டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இது போன்ற விடயங்களின் மூலமாகவோ இந்த வைரஸ்கள் பரவக்கூடிய அபாயங்கள் காணப்படுகின்றன. சோ இந்த 5 வகைகளையும் நாம எவ்வாறு ஒரு வைரஸ் ஆனது நமது கணனிக்குள்ள அல்லது நம்முடைய மொபைல் போன்ல அல்லது நம்முடைய கணனி சாதனங்கள் டெப்போ அல்லது பாக்கெட் கம்ப்யூட்டர்ஸோ இது மாதிரி நாம பயன்படுத்தக்கூடிய எவ்வாறு நுழைகின்றன அப்படிங்கிறது இதுல பார்க்கலாம். இதுல ஏதாவது கேள்வி எழுதிக்கிறாங்க? ஏதாவது கேள்வி எழுதிக்க? கிளியர் இல்லாம இருக்கியா நான் பேசுறது? நான் பேசுறது கிளியர் இல்லாம இருக்குதா? யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பேசுறது கிளியர் இல்லாம இருக்குதா? அல்ல கிளியரா இருக்குதா? உங்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணினாதான் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். நான் பேசுறது கிளியரா இல்லையா? சவுண்ட் பிரேக் ஆகி ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்றேன். கொஞ்சம் பிரேக் ஆகுது ஓகே, கிளியர்ல உங்க சவுண்ட் பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகின தரவில்லை இல்ல சார். ரைட், ஓகே டவுன் ஆகுது. ரைட், ஓகே. சோ நான் என்ன செய்யறேன் என்றால் இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து நான் மூவ் பண்றேன். நீங்க வாசிச்சு உங்கள ஒருவர் வந்து அதை வந்து கிளியரா சொல்லுங்க. எந்த சவுண்ட் பிரச்சனை என்றால் உங்களோட சவுண்ட்ல வந்து பிரச்சனைகள் இல்லாத சார் இன்னொரு தடவை படிச்சு. ரைட், ஓகே. ரைட், சிம்டம்ஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்ஷன். சோ இத வாசிச்சு யாராவது ஒருவர் அல்லது பலர் சவுண்ட் பிரேக் ஆகி வரதல கேட்க இல்ல சார். கொஞ்சம் பேருக்கு எல்லாமேதான். ரைட், அதாவது சார் கொஞ்சம் பேருக்கு குரூப் ரைட். சோ இன்னைக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் ஸ்லைட்ஸை வந்து நான் மூவ் பண்ண போறேன். ஸ்லைட்ஸை நான் மூவ் பண்ண போறேன். நீங்க வந்து ஸ்லைட்ஸை வாசிச்சு நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ்களை வந்து நீங்க ஷேர் பண்ண போறீங்க. நல்லா கேக்குது சார். இல்ல அது பிரச்சனை இல்லை, கேள்வி கேட்டது பிறகு நீங்க இந்த ஆன்சர் பண்ண தேவையில்லை, சரிதானே? சோ அப்படி பிரேக் பண்ற பிரச்சனை இருக்கிறதால நிறைய பேருக்கு ஸ்லைட்ஸை மூவ் பண்றேன். ரெண்டாமா நீங்க வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பேசலாம், சரிதானே? அப்படி ஒரு அமர்வாக நம்ம இந்த அமர்வை வந்து நாம மாத்தலாம். ரைட். சோ எல்லாரும் இந்த ஸ்லைட்ஸை ரீட் பண்ணுங்க. 3 minutes ரீட் பண்ணிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் வந்து சிலர பேரை ரெண்டமா சொல்றேன், அவங்க பேசலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா யாராவது பேசலாம். ஓகே.
ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல சார். இல்ல சார். ஒருவருக்குமே தெரியல ஸ்கிரீன். இன்னும் இல்ல இல்ல சார் சுத்திட்டு இருக்கு. தெரியுதா? இல்ல சார் ஸ்கிரீன் விளங்குறதில்ல. யாருக்காவது தெரியுதா? தெரியுறவங்க யாராவது இருக்கீங்களா? தெரியாதவங்க ஒரு வேலை செய்யலாம். இதே ஹேண்ட் அவுட்ட வந்து நான் வந்து இல்ல சார் தெரியுது. இதே ஹேண்ட் அவுட்ட வந்து நான் உங்களோட குரூப் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். இதே ஹேண்ட் அவுட். அந்த ஹேண்ட் அவுட்ட கொஞ்சம் பாருங்க. சரியா? இதே ஹேண்ட் அவுட்ட வந்து காட்டுதான் இன்னும் விளங்கல. விளங்கல எப்படி? எங்களுக்கு இல்ல சார். ரைட். உங்களுக்கு இல்லாதவங்க என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் அவுட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கு. இந்த ஹேண்ட் அவுட், அந்த ஹேண்ட் அவுட்ட வந்து நீங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. இல்ல சார். அனுப்பினா இல்ல சார். ஸ்டார்டட் ஸ்கிரீன் ஷேரிங் தான் வருது. விளங்கல. அதத்தான் சொல்றேன். அப்படி உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியாதவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்க வந்து இந்த உங்களோட மொபைல் போன்லயோ ஜூமை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட வாட்ஸ்அப்ல நான் அனுப்பின ஹேண்ட் அவுட் எடுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பின ஹேண்ட் அவுட்ஸ் எடுத்து ஒவ்வொரு சைடா போற நேரம் அதை நீங்க மூவ் பண்ணி போகலாம். ஆல்ரெடி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பப்பட்டுட்டு செவ்வாய்க்கிழமை அனுப்பியிருந்தேன் நான். சரிதானே? சோ அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சிம்டம்ஸ் பத்தி யாராவது சொல்லுங்க. ஓகே சார், வாட்ஸ்அப் குரூப்ல பாக்க. இந்த சிம்டம்ஸ்ல வந்து இத பத்தி பேசுறது யாரும் இருந்தா பேசுங்க. நான் அப்படின்னா அந்த பேர்களை கால் பண்றேன். அதுல இருக்கிறவங்க வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். ரைட்? AL 58, AL 58. ஓகே சார். சொல்லுங்க. நான் கூப்பிடுற நேரம் ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்களை நான் வந்து கிளாஸ்ல இருந்து ரிமூவ் பண்றேன். சரிதானே? AL 58 இல்லையா? அப்படி ஒரு ஆள் AL 58 இல்லையா? யாராவது ஒரு நாள் சொல்லலாம். சிம்டம்ஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு கணனி வந்து அல்லது ஒரு தகவல் தொழில்நுட்ப சாதனம் வைரஸால பாதிக்கப்பட்டிருந்தால் எவ்வாறான சிம்டம்ஸ் கிடையாது காட்டும். யாராவது ஆன்சர் பண்ணலாம். யாராவது ஆன்சர் பண்ணலாம். இருக்கு மெஷின் ஓவர்லோட் ஆகும். ரைட்? மெஷின் ஓவர்லோட் ஆகும். வேற மெஷின்ல சிஸ்டம் எல்லாம் ஓவர்லோட் ஆகுது. கம்ப்யூட்டருடைய வேகத்தை குறைக்கும். கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் வந்து ஸ்லோ ஆகும். ஓகே. தேவையில்லாத மெசேजेस எல்லாம் ஃபாஸ்ட் வந்து ஸ்லோ ஹார்ட்வேர் தாக்கத்தை ஹார்ட்வேர் ஹெட்ல ஸ்பீட் ஸ்லோ ஆகும். ரைட். ஓகே. ரைட். ஃபைல் வந்து மறைஞ்சிருக்கும். அதே மாதிரி
மெசேஜ் ஸ்லோவா இருக்கும். அந்த டிவைஸ் வந்து தேவையில்லாத பாப்அப் மெசேஜ்கள் வந்து வந்திருக்கும். வேற ஹார்ட்வேர் இதெல்லாம் சில ஃபைல்களிடம் ரைட் சில சவுண்ட் எல்லாம் கிராஷ் ஆகி வரும் இடைக்கிட. அந்த நெட்வொர்க்கிங் வந்து மெசேஜ்கள் எரர் செயலிழக்கப்படும். ஹார்ட்வேர் ஒரு சீரற்ற நிலையில இருக்கு. ரைட் ஓகே. ரைட் சோ நிறைய கம்ப்யூட்டர் ஸ்லோவா இயங்கும். பிழையான செய்திகள் மெசேஜ் எரர் ஆகும். சில வன்பொருட்கள் எல்லாம் செயலிழக்கப்பட்டிருக்கும். ரைட் வெரி குட். ரைட் எல்லா ஆன்சரும் சரிதான். நீ சொன்ன எல்லா ஆன்சரும் சரிதான். சோ அடுத்து நாம டைப்ஸ் ஆஃப் பிழையான வைரஸ் செய்திகள் எல்லாம் வரும். ரைட் ஓகே थैंक यू. அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆகும். ரைட் ஓகே. டைப்ஸ் ஆஃப் வைரஸ். அதுக்கு முதல் உங்களுடைய VLE ல வந்து இந்த நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு சரிதானே? உங்களுடைய VLE ல இதே நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. நீங்க பார்க்கலாம் உங்களுடைய VLE. அடுத்த செமஸ்டரும் வந்து VLE ல நிறைய நோட்ஸ்கள் போடப்படும். எனவே VLE பிரச்சனைகளை வந்து நீங்க அப்பவே சால்வ் பண்ணி கொள்ளணும். சோ இது இந்த பேஜ் தெரியுதா உங்களுக்கு? VLE பேஜ் யாருக்காவது தெரியுதா? யாருக்காவது VLE பேஜ் தெரியுதா? இல்ல சார் ஸ்கிரீன் ஷேர் இல்ல சார். யாருக்காவது தெரியல? யாராவது இருக்கீங்களா? யாருக்காவது தெரியுதா? இல்ல சார். ஓ சார் சரி தெரியுது. ரைட் ஓகே. இல்ல சார். ஷேரிங் மட்டும் தான் சார் வருது. அது வந்து உங்களோட நெட்வொர்க்ல வந்து பிரச்சனை இருந்தால் அப்படி வரும். சரியானே? நெட்வொர்க்ல பிரச்சனை இருந்தால் அப்படி வரும். இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்ல. சோ உங்களோட VLE பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதுல வந்து கம்ப்யூட்டர் வைரஸ் பை அல்ஃபிரட் ஜார்ஜ் என்ற ஒரு ஃபைல் இருக்கு. கம்ப்யூட்டர் வைரஸ் பை அல்ஃபிரட் ஜார்ஜ் என்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்க இந்த நோட்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். உங்களுக்கு ஷேர் ஆகாதவங்க பிரச்சனை இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சோ அடுத்து நாம பார்க்க போறது வந்து கம்ப்யூட்டர் வைரஸ்களுடைய வகைகள். சரிதானே? கம்ப்யூட்டர் வைரஸ்களுடைய வகைகள். சார் உங்களுக்கு விளங்கல? விளங்கல? சொல்லுங்க. விளங்கல? எஸ் யாரா பேசுறேன்னா பேசுங்க. and ask your questions. கேள்வினா கேட்கலாம். கேள்வி எழுதிக்குதா? சார் நீங்க இந்த நோட்ஸ் டவுன்லோட் பண்றேன்னு சொன்ன எப்படி சார் திரும்ப ஒரு VLE போய் டவுன்லோட் பண்ணலாம். VLE பத்தி நான் உங்களுக்கு செமஸ்டர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொண்டிருக்கேன். முதலாவது கிழமையில இருந்து VLE யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் வந்து VLE ல எக்ஸாம் எல்லாம் நடத்திருக்கு. VLE ல அசைன்மெண்ட்ஸ் தந்திருக்குது. VLE யூஸ் பண்ணலையா நீங்க? என்ன சார் நோட்ஸ் டவுன்லோட் பண்றேன்னா எப்படி திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க சார். VLE.scu.ac.lk போய் நீங்க IT சப்ஜெக்ட் ஃபாலோ பண்றீங்க தானே? நம்ம யூனிவர்சிட்டி VLE பாவிங்க நீங்க எல்லாரும் பாவிக்கீங்களா இல்லையா? சார் ரைட். அதுல வந்து நீங்க IT போனீங்கன்னு சொன்னாலும் உங்களுடைய பாடங்களை காட்டும். அதுல ஐடியை கிளிக் பண்ணினீங்கன்னா இதுவரைக்கும் நான் போட்டிருக்கிற எல்லா நோட்ஸ் மாதிரி கிடக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு.
அது முதலாவது செமஸ்டர்ல இருந்து எப்படி விஎல்இ பாவிக்கிறங்கிறதே நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு தானே வாரோம். 14வது கிழமை இது. 3 மாசமா சொல்லி கொண்டிருக்கோம். நீங்க 14வது கிழமை இதுல டவுட்ஸ் கேட்கீங்கன்னு சொன்னால் இதை நான் எப்படி இதை உங்களுக்கு கிளியர் பண்றேன்? அடுத்த செமஸ்டர் விஎல்இ அடுத்த செமஸ்டர் இதே மாதிரி தான் போகும். விஎல்இ அடுத்த செமஸ்டரும் இதே செட்டப்ல தான் போகும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரிதானே? சோ எனவே அப்படி கேர்லெஸ்ஸா இருந்தவங்க இனியாவது கொஞ்சம் அதை பயன்படுத்த பழகி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அடுத்த செமஸ்டர் ஆன்லைன் மோட்ல தான் போகும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ரைட், ஓகே, ஃபைன் ஃபைன். சோ எனவே வைரஸினுடைய டைப்புகளை பத்தி பார்த்தோம்னு சொன்னால் வைரஸ்களை வந்து பலரும் பலவாறும் பல வகைகளாகவும் சொல்றாங்க. ரைட். சோ இந்த பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் 11 வகையாக பிரிக்கப்படுது வைரஸ். ரைட். வைரஸ்கள் மொத்தம் 11 வகையாக பிரிக்கப்படுகிறது. சோ அந்த 11 வகைகளை நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது வந்து ரெசிடென்ட் வைரஸ். ரெசிடென்ட் வைரஸ். ரைட். ரெசிடென்ட் வைரஸ் என்னன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல மறைந்திருந்து கம்ப்யூட்டர் மெமரியிலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல அது தேவை ஏற்படுகிற போது கணனியை தாக்குகின்ற வைரஸ்கள் தான் ரெசிடென்ட் வைரஸ். தங்கியிருந்து தாக்குகின்ற வைரஸ்கள் தான் ரெசிடென்ட் வைரஸ். இவற்றை கண்டுபிடிப்பது, பார்ப்பது அல்லது இவற்றை ஆன்டிவைரஸ் மூலமாக தேடுவது என்பது கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் இது மெமரியில மறைந்திருக்கக்கூடிய ஒன்று. சோ மெமரியை நாம ஸ்கேன் பண்ற நேரம் இது சில வேளைகளில் அகப்படாமல் போகலாம். சோ அந்த பிரச்சனை வந்து இதுல இருக்குது. ரைட். சரிதானே? சொல்ல விளங்குதா? சொல்ல விளங்குதா? ரெசிடென்ட் வைரஸ் ரெசிடென்ட் வைரஸ் யாருக்காவது விளங்குதா? ஏதாவது கேள்வி இல்லைன்னா கேளுங்க. ரெசிடென்ட் வைரஸ் சம்பந்தமா ஏதாவது கேள்வி எழுதிக்கா? ரெசிடென்ட் வைரஸ் ரெசிடென்ட் வைரஸ் விளங்குதா என்னன்னு? ரெசிடென்ட் வைரஸ் என்னன்னு விளங்குதா? ரெசிடென்ட் வைரஸ் என்னன்னு விளங்குதா? விளங்காம யாரும் இருக்கீங்களா? இருந்தால் டெக்ஸ்ட்லயோ அல்லது வாய்ஸ்லயோ கேட்கலாம். சவுண்ட் பிரேக் ஆகுது சார். ஓம் சார். ஓம் சார் விளங்குது சார். ரைட், நான் இத காப்பி பண்ணி விளங்குதா? காப்பி பண்ணி நான் செட்ல போடுறேன். வாசிக்கலாம். அதானே நீங்க விளங்காதவங்க ஓம் சார் விளங்குது. ரைட், இப்ப செட்டிங்ல வந்து பாருங்க. ரெசிடென்ட் வைரஸ் என்னன்னு சார் கொஞ்சம் விளங்கிச்சு. சரிதானே? ரெசிடென்ட் வைரஸ் என்றால் ரெசிடென்ட் என்றால் தங்கி. ஓ சார் விளங்குது சார். ரெசிடென்ட் என்றால் வீட்டுல தங்கி இருக்கிற. சார் அப்படி வந்தா நீங்க எல்லாரும் வந்து உங்களோட கொஞ்சம் விளங்கிச்சு சார். அப்படி வந்துச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருமா? அப்படியே ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறது அழியாது. ஹார்ட் டிஸ்க்ல தங்கி இருந்து கணனியினுடைய வேற ஃபங்க்ஷன்களா சார் விளையாட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் அழிஞ்சிருமே? ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறது அழியாது, அழியாது. ரெசிடென்ட் வைரஸ்ல அழியாது. ஓ விளங்குது சார். ரெசிடென்ட் வைரஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து இல்ல சார் தெளிவு. எக்ஸாம்பிள் வந்து ரெண்டெக்ஸ் சிஎம்ஜே மியூஎன் எம்ஆர்எல்யூஎன்கேஒய் இப்படி சில வைரஸ்கள் இருக்குது. சரிதானே? ரைட். சோ டைரக்ட் ஆக்ஷன் வைரஸ் இரண்டாவது டைரக்ட் ஆக்ஷன் வைரஸ். The virus goes into action
when a specific condition is met. அதாவது அந்த வைரஸுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள கட்டளை நிறைவேறுகின்ற போது தாக்குதலை ஆரம்பிக்கக்கூடிய வைரஸ். ஒரு சில வைரஸ்களுக்கு சில கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கும். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓபன் ஆகிற நேரம் அட்டாக் பண்ணுங்க, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ற நேரம் அட்டாக் பண்ணுங்க, அல்லது கூகுள் குரோம் ஓபன் பண்ற நேரம் அட்டாக் பண்ணுங்க, கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ற நேரம் அட்டாக் பண்ணுங்க. இப்படி சிலவாறான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய வைரஸ்கள் அந்த நேரத்திலே இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளும். அது அவ்வாறான வைரஸ்கள் தான் டைரக்ட் ஆக்ஷன் வைரஸ் என்று சொல்லப்படும். மூன்றாவது ஓவர்ரைட் வைரஸ். Overwriting virus is a malicious program which after infection will effectively destroy the original program code, typically by overwriting data in the system's memory. Overwrite virus என்றால் கணனியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புரோகிராம்களை மீள அழித்து வைரஸ்கள் வேறுவேறான புரோகிராம்களை எழுதுவது. வைரஸ்கள் ஆட்டோமேட்டிக்காக புரோகிராமிங்களை எழுதும். அப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல வேர்ட்லயோ எக்ஸெல்லயோ ஆபரேட்டிங் சிஸ்டத்திலேயோ நாம வாங்குகிற போது இருந்த புரோகிராமிங்கள் அழிக்கப்பட்டு இந்த வைரஸ்கள் வேற வேற புரோகிராம்கள் எழுதி நம்முடைய கணனியை டேமேஜ் பண்ணும். இவ்வாறான வைரஸ்கள் ஓவர்ரைட் வைரஸ் என்று சொல்லப்படும். அதுக்கு மேல் எழுதுறது ஓவர்ரைட், அழித்து எழுதுவது என்று சொல்லலாம். ஸோ ரெசிடென்ட் வைரஸ், டைரக்ட் ஆக்ஷன் வைரஸ், ஓவர்ரைட் வைரஸ். நான்காவது பூட் செக்டர் வைரஸ். இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கிடைச்சதா எல்லாருக்கும் குரூப்ல? இந்த நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கிடைச்சதா? இந்த நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கிடைச்சதா? இந்த நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? வாட்ஸ்அப் குரூப்ல கிடைச்சதா? நான் பேசுறது கிளியர் இல்லாம இருக்குதா? ஓ சார் கிடைச்சிச்சு. நான் பேசுறது கிளியர் இல்லாம இருக்குதா? ஓ சார் கிடைச்சிச்சு சார். ரைட். நான் பேசுறது கேக்குதா? சார் சொல்லுங்க. நான் பேசுறது கிளியர் இல்லாம இருக்குதா? பிரச்சனை மேனேஜ் பண்ணலாம். விளங்குதா? பூட் செக்டர் வைரஸ். பூட்டிங் என்னன்னு உங்களுக்கு நான் படிச்சேன். பூட்டிங் என்னன்னு சொல்லி நான் படிச்சேன். சரிதானே? பூட்டிங் என்ன? கம்ப்யூட்டர் ஆரம்பிக்கின்ற நேரம், கம்ப்யூட்டரை நீங்க ஆன் பண்ற நேரம், ஆரம்பமாகி கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய டெஸ்க்டாப் காட்சி அளிக்கும் வரை நடைபெறுகின்ற செயல்பாடுகள் தான் பூட்டிங். சார் கிடைச்சி சார். ஓகே ரைட் ஃபைன். ஓகே ரைட். பூட் செக்டர் வைரஸ் பத்தி நான் என்ன சொல்றேன்? பூட் செக்டர் வைரஸ் என்பது பூட்டிங், கம்ப்யூட்டர் பூட்டிங். சார் கிளியர்ல இருக்கு. லெக்சரை கேன்சல் பண்ணுவோமா? நீங்க இந்த ஹேண்ட் அவுட்டை நீங்க செல்ஃபா வாசிச்சு படிங்க. சரிதானே? டவுட்ஸ்கள் இருக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க உங்க டவுட்ஸ்கள். ரைட். இது இந்த ஹேண்ட் அவுட்டை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். எல்லாம் வந்து 20 ஸ்லைட்ஸ் இருக்குது இதுல. சரியானே? 15 ஸ்லைட்ஸ் தான் வந்து அதுல வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிறோம். சோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதால
நான் வந்து இந்த கிளாஸை நான் ஸ்டாப் பண்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஹேண்ட் அவுட் ஷேர் பண்ணிட்டதால நீங்க செல்ஃபா அந்த ஹேண்ட் அவுட்டை படிங்க. சரியானே? படிச்சு டவுட்ஸ் இருந்தா மட்டும் எனக்கு கேளுங்க. சரியானே? நான் ரிப்பீட் பண்ண போறல நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஏன்னா நமக்கு ஒரு வாரம் தான் இருக்குது, டைம் இல்ல. சோ எனவே டவுட்ஸ்கள் இருக்கிறவங்க மட்டும் இது என்னன்னு சொல்லி கேளுங்க. மற்றபடி இதுல கிளியரா எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. இந்த ஹேண்ட் அவுட்ல எல்லா விஷயங்களும் மிக தெளிவாக காணப்படுது. ஒரு 10 ஸ்லைட்ஸ் தான் இருக்குது இதுல. சரியானே? சோ செல்ஃபா படிங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். என்ன அந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தோட வந்து கண்டினியூ பண்ண இல்லாது. சோ செல்ஃப் ஸ்டடி மோடுக்கு நான் விடுறேன். ரைட்? சோ நான் ஸ்டாப் பண்றேன். சோ அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இந்த கிளாஸை வந்து நான் ரிப்பீட் பண்ணல. நீங்க எல்லாரும் ஹேண்ட் அவுட்டை வந்து படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால செல்ஃபா நீங்க சொல்லுங்க. என்ன தமிழ்ல அதாவது ஒருவர் கேட்டிருக்கீங்க இந்த நோட்ஸை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லி. ஆனால் அதுல வந்து எந்த அளவு வினைத்திறன் இல்லை. நான் வந்து பொதுவா என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியும். ஜூம்ல படிப்பிச்சுட்டு அதுல ரெக்கார்டிங் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி யூடியூப் லிங்க் நான் உங்களுக்கு தாரேன். அதாவது ஸ்லைட்ஸோட இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்படிதானே? உங்களுக்கு இதுவரைக்கும் நான் படிச்சு தந்த எல்லாத்துல யூடியூப் லிங்கே தந்துறீங்க. நீங்க பேசுறது நல்லதா. சரிதானே? இந்த மேலோட்டமா இப்படி சொன்ன மாதிரி மிச்சத்தையும் கொஞ்சம் முடிச்சிட்டீங்க. வாய்ஸை வந்து நான் தனியா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புற தேவை ஒன்று இல்லை எனக்கு. ஏன்னு சொன்னால் நான் படிப்பிக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணி அந்த யூடியூப் லிங்கை தாரேன். நீங்க அந்த யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணியே இதை படிச்சு கொள்ளலாம். சரியான? எத்தனை தரம் வேணுமானாலும் பார்க்கலாம். சோ வாட்ஸ்அப்ல வந்து நான் அனுப்ப தேவையில்லை. அடுத்து தமிழ்ல நோட்ஸ் அனுப்புங்கன்னு கேட்டிருக்கீங்க. இவ்வளவு நோட்ஸ் நான் தமிழ்லாம் தந்தேன். கிட்டத்தட்ட 7-8 டாபிக்ஸ் தமிழ்லாம் தந்திருக்கேன். இந்த ஒரு நோட்ஸ் 10 ஸ்லைட்ஸை வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறத வாசிச்சு விளங்க முயற்சி செய்யுங்க. சரிதானே? ஏனென்றால் அடுத்தடுத்த செமஸ்டர்கள்ல ஆங்கில கலப்புகள் அதிகம் இருக்கும். முதலாவது செமஸ்டர்ல உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு 13 வாரங்கள் தமிழ்ல நான் படிப்பிச்சு தந்தேன். ஒரே ஒரு ஹேண்ட் அவுட் தான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தந்திருக்கேன். அது ஏன் தந்திருக்கேன்னா நீங்க கொஞ்சம் படிங்க. அது என்னன்னு பார்த்து டிக்ஷனரிய வச்சு என்னன்னு வாசிச்சு ஒரு இங்கிலீஷ் நோட்ஸை எப்படி நாம படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயிற்சி உங்களுக்கு தந்திருக்கேன். சரிதானே? ரைட்? வாய்ஸ் அந்த நீங்க வந்து தமிழ்ல இந்த நோட்ஸ் தேவையில்லை. மற்ற நோட்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்கு உங்களுக்கு. இதை மட்டும் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு தமிழுக்கு கொஞ்சம் எடுத்து பாருங்க, ட்ரை பண்ணி. மற்ற நிறைய பேர் வந்து வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல தாங்க கேட்டீங்க. அதுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் ரெக்கார்ட் பண்ணி அதுல வீடியோவையே இந்த வாய்ஸையும் அந்த ஸ்லைட்ஸையும் கனெக்ட் பண்ணி இந்த வீடியோவே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ அதால நான் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அடுத்தது வந்து நீங்க சும்மா வாய்ஸை நான் அனுப்பி கேட்பீங்கன்னு தெரியும். எனக்கு லெக்சர் நடத்தி அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறதுதான் எனக்கு வழக்கம். சரிதானே? அப்பதான் ஒரு செஷன் வந்து எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆயிருக்குது. உங்களோட டவுட்ஸ் என்ன வாய்ஸ்ல போட்டா எத்தனை பேர் டவுட் கேட்பீங்க? நீங்க ஒன் டைம்ல கேட்க மாட்டீங்க ஒருவர். சரிதானே? சோ அப்படியான இஷ்யூஸ்கள் எல்லாம் இருக்குது. எனவே நான் வந்து ஒரு நாளும் வாய்ஸை மட்டும் நான் அப்லோட் பண்ண மாட்டேன். அது சரியான? அதே ஒரு டீச்சிங் மெத்தட் இல்லை எந்த. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதனுடைய ரெக்கார்டிங்கை தான் நான் வந்து அப்லோட் பண்ணேன். அது நீங்க எப்ப வேணுமானாலும் எத்தனை மணிக்கு வேணாலும் எத்தனை நேரம் வேணுமானாலும் நீங்க கேட்கலாம். ஸ்லைட்ஸோட இந்த வாய்ஸ் இருக்கும், வீடியோ ரெக்கார்டிங்ஸ். ஸோ அதுதான் பிரயோசனமான. தனியா நான் வாய்ஸ்ல கலைச்சு அனுப்புறது வந்து பிரயோசனம் குறைந்தது. ஐடி பாடங்களை பொறுத்தவரை தியரி பாடம்னா பரவாயில்லை. ஐடியில வந்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேண்டி வரும், பிக்சர்ஸ் காட்ட வேண்டி வரும், வெப்சைட்ஸ் காட்ட வேண்டி வரும். சரிதானே? அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல உங்களுக்கு ஷோ பண்ணி காட்ட வேண்டி வரும். இதை பேசி விளங்காது. ரைட்? சோ அது வந்து ஸ்லைட்ஸோட பேசினா தான் அல்ல அந்த பிக்சர்ஸோட பேசினா தான் உங்களுக்கு விளங்கும். ரைட்? சோ எனவே அந்த வகையில நீங்க இதுல விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஹேண்ட் அவுட்டை மட்டும் நீங்க செல்ஃபா படிங்க. படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அடுத்த வீக் வந்து நாம இன்ஷா அல்லாஹ் நம்மளோட கடைசி டாபிக்கோட சந்திக்கலாம். சோ இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் அடுத்த கிளாஸ்ல. யூடியூப் லிங்க் எல்லாமே குரூப்ல போடப்படுகிறது. சரிதானே? நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூப் லிங்க் எல்லாம் நான் எந்தெந்த நோட்ஸ் யூடியூப்ல அப்லோட் பண்றேனோ எல்லாத்துல லிங்க்கும் வந்து உங்களோட குரூப்ல நான் போட்டிருக்கேன். சரிதானே? அதை கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணலாம் நீங்க எல்லாரும். ரைட்? சோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.